Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. வாக்களிப்பதற்காக தன்னுடைய வாக்குச்சாவடிக்கு நடிகர் விஜய் அவர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கடந்த முறை அவர் வந்திருந்த போதும், கடந்த தேர்தலில் வந்திருந்த போதும் இதே மாதிரி தான் பெரிய கூட்டம் இருந்தது. ஆக்சுவலி போன முறை விட குறைவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போன முறை இந்த போர்டு மேலெல்லாம் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்கெல்லாம் அந்த பில்டிங் மேலெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒருவேளை இப்பயும் நிற்கிறாங்களான்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் வாக்களிக்க வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஒரு சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அவரை வந்து கஷ்டப்பட்டு அவருடைய பூத்துக்கு காவல்துறையினரும் அவருடைய பாதுகாவலர்களும் கொண்டு அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள் கடந்த தேர்தல் வரைக்கும், ஏன் 2024 தேர்தல் வரைக்குமே அவர் வந்து ஒரு வாக்காளராக, ஒரு திரை பிரபலமாக அவர் வந்து வாக்களித்தார். இந்த முறை அவரே போட்டியிடுகிறார். 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. ஒன்று பெரம்பூரில், ஒன்று திருச்சி கிழக்கில் ஆகிய 2 தொகுதிகளில் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள் களமிறங்குகிறார். இப்போ அவர் சென்னை நீலாங்கரையில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் அவருடைய வாக்கை செலுத்திவிட்டு, அநேகமாக போன முறை கமல்ஹாசன் போன மாதிரி இங்கேருந்து அவருடைய தொகுதிக்கு அவருடைய வாக்குச்சாவடி சொல்லுவாங்கல்ல சொக்கா, அதான் பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு காட்சியை தான் போன எலெக்ஷன்ல பார்த்தோம். நாலாபுறமும் எல்லாரும் செதறி ஓட, இந்த வாக்குச்சாவடியில் வாக்கு இல்லாத அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து ஒரு போர்க்களம் போல போன எலெக்ஷன்ல ஒரு 11-12 மணிக்கு காட்சி. வாக்கு இல்லாதவங்க போக கூடாது ரூல்ஸ். அவங்க வந்து அந்த வாக்குச்சாவடிக்கு 50 மீட்டரா ஏதோ அந்த சுற்றளவுல. பட் இஃப் தே ஆர் ஓவர்வெல்ம்ட் பை பீப்பிள், போலீஸ் ஃபோர்ஸால என்ன செய்ய முடியும்? 50 பேரை கண்ட்ரோல் பண்ண ஒரு இடத்துல 500 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க இந்த தேஜாவு எஃபெக்ட் தான் அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஒண்ணு இன்னைக்கு புதுசா எதுவும் மாறிடல, புதுசா எதுவும் வேட்பாளரா அவர் மாறி இருக்காரே தவிர தேஜாவும் மாறல. அதே தானே. அப்போ புதுசு, நத்திங் நியூ. இல்ல நான் இன்னைக்காவது அவர் பெரம்பூர் போவாரான்னு சார். பெரம்பூர் போனார்ல சார், நிறைய போய் கோலம்லாம் போட்டார்ல சார். சரி, இல்ல பெரம்பூர் போக விடல. கடைசி நாள் அன்னைக்கு பெரம்பூர் போறதுக்கு அவர் ட்ரை பண்றாரு. அங்க சத்யராஜ் பிரச்சாரம், இங்க வந்து திருமாவளவன் பிரச்சாரம். அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே திமுக டெக்னிக்கலா பிளாக் பண்ணிடுச்சு. அவரால் கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு அவருடைய ஓன் கான்ஸ்டிட்யூன்சிக்கு போகவே முடியல. பட் அந்த கேண்டிடேட்டுக்கு போறதுக்கான எல்லா வாக்குச்சாவடியும் போய் பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. பட் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியல ஆன் த லாஸ்ட் டே. பட் இன்னைக்குமே இப்போ அவர் பெரம்பூருக்கு போறாரு, ஒரு பூத்துக்கு போறாரு, இல்ல திருச்சி போறாருன்னா தட் இஸ் ரைட் இல்லையா? இன்னைக்கு அவரால போக இல்ல, அதாவது இன்னைக்காவது இப்போ முன்னெல்லாம் பிரச்சனை இருந்தது, பாயிண்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. இப்போ கேண்டிடேட்டா இருக்காரு, he can travel to all the booths னு சிச்சுவேஷன் வந்தா இன்னைக்கு போறாரா இல்லையா? பட் ஆன் தி ஃபிளிப் சைடு யோசிக்கிறேன், அது அவரோட உரிமை. அதை நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு ஆன் தி ஃபிளிப் சைடு யோசிக்கிறேன். இப்போ அவர் ஓட்டு போட போகும்போதே ஒரு வாக்குச்சாவடியில இவ்வளவு கூட்டம் கலைவரமா இருக்கு. இப்போ அவருடைய தொகுதியில போய் அவர் ஒரு பூத்ல இன்ஸ்பெக்ட் பண்றாருன்னு வைங்களேன், அது வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸ் இன்னும் டிலே பண்ற மாதிரி. காலையில தானே பார்த்தோம், திரு அஜித் குமார் வந்து தமிழ்நாட்டிலே முதல் ஆளா வாக்களிச்சார். 7 மணிக்கு தான் போலிங் ப்ராசஸ். ஒரு அசாதாரண சூழல். சரி சீக்கிரம் போட்டுருங்க அப்படின்னு ஒரு கால் எடுத்து அந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் அதை அனுமதிச்சார் அப்படிங்கறத பார்க்கிறோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.